நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்போ சந்தேகப்பட்ட மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. அதாவது அந்த வார்ட் பாய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்கும்போது தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பல உண்மைகள், பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இலக்கியாவும் கௌதமும் நெனச்ச மாரி நடக்குது. அதாவது ஆரம்பத்துல இருந்தே அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்த 2டே ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் இலக்கியாவையும் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி ஏமாத்துறதுக்கு இவ்ளோ துணிஞ்சிருக்கா அப்டின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அத பத்தி பேசி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு போலீஸ்லாம் வர வச்சு அந்த ப இவங்க அதாவது டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கையும் களவுமா புடிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பண்ற காரியம் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா, இந்த மாரி டாக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வைக்கவே கூடாது. இந்த மாரி டாக்டர்லாம் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள், பல ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா பாய்சனே குடிக்காம பாய்சன் சொல்லிட்டு வந்து ஏமாத்தி இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு கடைசில பணத்த எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க அப்டின்னும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கொஞ்சம் வந்து கேவலப்பட வேண்டிய விஷயம் தான். கௌதமும், இலக்கியம் வந்துட்டு இப்படி நம்பி யார் ஏமாறுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல இப்ப என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு பின்னாடியே எல்லாரையும் பின்தொடர்ந்தாங்க. எல்லாரோட பதட்டமும் நம்ம கௌதம், இலக்கியா இவங்களோட ஒரு சந்தேகத்துக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு அதாவது ஒரு படிக்கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே போச்சு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படி இப்படின்ற மாரி அந்த டாக்டர் சொன்னத தான் காதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கேட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்காம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அ இப்போ வந்து உடனே அந்த வார்ட் பாய வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கடத்திட்டு போயி, அதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிட்டு இருக்காங்க. "ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஒரு வேஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன போட்டு வேஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குடும்பத்திலருந்து வந்தவங்க" அப்படின்றமா வந்து என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம, இந்த மாரி தான் நடந்துச்சு. அஞ்சலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அதுக்கப்புறம் பைரவி இவங்க எல்லாம் சொல்லி தான் டாக்டர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே ஆதாரத்தோட வந்து சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம, அஞ்சலியோட ஒரிஜினல் ரிப்போர்ட் இப்போ டெஸ்ட் எல்லாம் போயிட்டு வந்துச்சு இல்லையா? அதுக்கான ஒரிஜினல் ரிப்போர்ட் எங்க? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் அதாவது அந்த இவங்ககிட்ட வந்து கேட்கும்போது, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற இடத்த சொல்லிடுறான். அத வந்து பார்த்தீங்கன்னா, கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான், இப்போ நம்ம ஏசிபி மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ அதாவது அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, கன் பாயிண்ட்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர தூக்குறாங்க. ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா சீல் வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாரி டாக்டருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.